பராக் பராக். காவலனே காவலனே, பாதி உயிரும் கை ஒற்றை சிலமும் ஆவி பறிபோட ஒருத்தி வந்திருக்கிறேன் என்று உன் மன்னனிடம் போய் சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள். சொல்ல முடியாது, விலகுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோபத்தோடு உள்ளே வரும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை சேர்காலில் மகனே நியாயம் காத்த மனுநீர் சோழனின் பெருந்தகையை நீதியே இலக்கணமாய் பெற்று பெருமை மிகுந்த கரிகால சோழனின் பூம்புகார் எனது ஊர் பெருவணிகர் மாசாத்துவனி மருமகன். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்த தென்னகத்தில் முரசு கட்டி முச்சகம் வளர்ந்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையை முறியடிக்க முடியுமா? என் மன்னவரே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுமையாக அறிந்திருக்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்பன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து கீழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொல்ல மண்டபத்தில் உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்தின் பேரவரில் உனது வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடி கம்பு முறைந்தது அயல் நாட்டு வணிகர்கள் இடித்திருக்க உனது கொடுங்கோல் கொடுத்த தீர்ப்புக்கு ஆளான கொலையிட்ட கோவலனின் மனைவி கண்ணகி என்பதை அறிந்திருக்க அரசே, அறிந்திருக்க. ஓ, கோவலனின் மனைவியா? இல்லை சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி கண்ணகியா? போதும் நிறுத்து. யாகாவராயும் நாக்காக்க மன்னா, யார் கல்வன்? என் கணவரா கல்வன்? இல்லை இல்லை, குற்றம் சாட்டிய கையவர்கள் தான் கல்வர்கள். கண்ணகி, கல்வனை தமிழகத்தில் நீதி கொல்லாது விடாது என்பது உமக்கு தெரியும் அல்லவா? நீதி இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததே நீதி, அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற என் தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொழியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, எண்ணிப்பார். பொது மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானது. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன அரசே, பொருங்கள் பொருங்கள். என் கணவன் கல்வன் என்பது குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை. இது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. இதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் வேண்டுமா? இதோ இந்த சிலம்பு. இதன் மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மகாபாவிகள், அவரை கொன்று விட்டீர்கள். கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியான என்னுடைய சிலம்பு. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? இப்படி 1000 கேள்விகள் என்னை கேட்டு குற்றமற்றவனாக ஆக்கிவிட துடிக்கிறாயே. இப்படி நேருக்கு நேர் என் கணவரை ஒரு கேள்வி கேட்டிருந்தால் நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயரும் நிலைத்திருக்கும், என் கணவனின் உயிரும் தங்கியிருக்கும். அம்மா, தேவி அணிந்திருக்கும் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை நிரூபித்து காட்டுவாயா? நிரூபித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவரை எழுப்பி தருவீர்களா? முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஒன்று, இறந்து போனதால் தொங்கி கிடந்தேன் என் கணவனின் தலை போல் உங்கள் அனைவரின் தலையை தொங்க வைக்கிறேன். நீதி போனதா? நேர்மை போனதா? பாண்டியா, உனது மனைவியின் சிலம்பில் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பலர்கள். அப்படியா? தேவி, இங்கே கொடு பார்க்கலாம். பார்த்தாயா? முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி அழிந்து விட்டதா? நியாயம் கழிந்து விட்டதா? பாண்டிய நெருச்செழியடி அறம் வரம் துயர் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. நீ தலைகுனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைமுக திருக்குறள் வேலி பேசுகிறது பாண்டியா. நீ நீதி தவறிய செய்தி கேட்டு ஆணை சேரை 1000 எடுத்து வந்தாலும் அண்ணாது தலைகுனியாமல் வழி நடத்தும் உன் வீரம் எங்கே?
எங்கே? வெற்றி திருக்கோள்கள் எங்கே? மன்னா, மாசு படரவும் மாண்பு தவறிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. பாதகம் புரிந்த உனக்கு மணிமூடி எதற்காக? அதுவும் தேவையில்லை. அழு அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே அழு. என் கண்ணாளனை, கண்ணீர்ந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொஞ்சுவிட்ட பாவி அழு அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தால் கொஞ்சுவிடு என தீர்ப்பளித்த நானே கல்வன், யானே கல்வன். தாயகமே, தமிழகமே, என்னை மன்னித்து விடம்மா. அரசே அரசே, நீதி தவறியதால் வறண்ட செங்கோலன் உங்கள் உயிரை கொண்டு நிமிர்த்தி விட்டீர்கள். பத்தினியின் பெருமை, முத்தமிழரின் தன்மை, வரலாற்றின் உண்மை, இதுதான் சிலம்பு.